எல்லாரும் ஆல்ரெடி பாதி டயர்ட் ஆகிட்டீங்க. ஃபஸ்ட்டு வார்த்தையில் எல்லாரும் வந்து பிரிஸ்காக இருப்போம். அப்புறம் லாஸ்ட் வார்த்தையை முடிய போதான்ற ஒரு சந்தோஷத்தில் எல்லாரும் வந்து பிரிஸ்காக இருப்போம். இப்போ எல்லாரும் மூஞ்சிலையும் வந்து ஒரு ஸ்மைல் தெரியுது எனக்கு. இப்போ வந்து சரி, எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுத்தல். சிலுவையில் பூத்த 7 பூக்களில் இதுதான் கடைசி. ஃபஸ்ட்டு பேசுனது மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு. அடுத்து 4-5வது வார்த்தையில் கர்த்தர் வந்து தவிப்பு, களைப்பு, அவரோட அங்கலாய்ப்பை பற்றி சொல்லியிருப்பாரு. 6வது வந்து எல்லாம் முடிந்தது. சரி, எல்லாமே முடிந்ததுன்னு சொல்லிட்டு இயேசு எதுக்கு ஒப்பு கொடுக்குறாரு அதை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்ணில் மூடி ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த நாள் நினைவு கூட விதமா ராஜா. அப்பா, இந்த குற்றடையில கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா, இங்கே பேசின ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த கடைசி வார்த்தையில கூட ராஜா என்னை கொண்டு கர்த்தாவே நீர் அவர்களோடு பேசும்படியா கர்த்தாவே என்னை மறைத்து ராஜா நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த வார்த்தையில கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா நிறைய அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கேன். தேவனே கிருபை பாராட்டுங்க. ஏசுங்களை ஜெபிக்கிறேங்க ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா இதில் நான் நிறைய வசனம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் நான் கீழே உட்காந்துருக்கும் போது சீக்கிரமாக முடிச்சுட்டு கம்மியாக முடிச்சுட்டு வா, சீக்கிரமாக வா சொல்லி தான் அனுப்புனாங்க. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக முடிக்க வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46 வாசிங்க. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. இயேசு வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாரு? மகா சத்தமாய் கூப்பிட்டு இயேசு என்ன பண்றாரு? ஜீவனை வந்து ஒப்பு வைக்கிறாரு. இந்த இடத்துல எல்லா வசனத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு வந்து முன்னாடிலாம் கொஞ்சம் பொறுமையா பேசியிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல மட்டும் எப்படி லாஸ்ட்டாக எப்படி பேசுறாரு? எல்லாரும் ஃபர்ஸ்ட் தான் பிரிஸ்கா பேசுவாங்க, லாஸ்ட்ல கொஞ்சம் ஸ்லோவாயிடும். ஆனால் இந்த இடத்துல இயேசு எல்லாத்தையும் ஸ்லோவாக பேசிட்டு லாஸ்ட்டில் மட்டும் என்ன பண்ணுறது? சத்தமிட்டு சொல்கிறாரு. அந்த இடத்துல நான் வந்து ஒப்பு கொடுக்குறேன், என் ஜீவனை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு இந்த 6 வார்த்தையில் பார்த்தீங்கன்னா இயேசு என்ன பண்ணுறாரு? இதெல்லாம் முடிச்சுட்டு ஏன் ஒப்பு கொடுக்குறாரு? முடிந்ததுலேயே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இதில் எதுக்கு வந்து ஒப்பு கொடுக்குறாரு அன்றதான் இப்போ பார்க்குறோம். இப்போ வந்து மத்தேயு 27:50, இன்னொருத்தவங்க மார்க் 15:37 எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொருத்தவங்க யோவான் 19:30 எடுத்து வச்சுக்கோங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அல்லேலூயா. இயேசு இந்த இடத்துல என்ன பண்றாரு? மகா சத்தமாய் கூப்பிட்டு ஒரு ஆவியை வந்து ஒப்பு கொடுக்கிறாரு. மார்க் வாசிங்க. மார்க் 15:37. இயேசு என்ன பண்றாரு? மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடுறாரு. அடுத்து யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல இயேசு என்ன பண்றாரு? மகா சத்தமாய் கூப்பிட்டு இருக்காரு. இப்போ இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு வந்து ஆரம்பத்திலயும் முடிவிலையும் மட்டும்தான் பிதாவே அப்படின்னு வந்து கூப்பிட்டுருப்பாரு. மிச்சம் எந்த வசனத்திலயும் பாத்தீங்கன்னா அப்படி வந்து அவர் கூப்பிட்டுருக்க மாட்டாரு. இப்போ எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு 27:50 வாசிங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 23:46 வாசிங்க. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 47. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 100க்கு அதிபதி என்ன சொல்றாரு? மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரன் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன் அப்படி வந்து அவர் சொல்றாரு? அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? இப்போ மத்தேயு எடுங்க. மத்தேயு 27 வாசிங்க. 50வது வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இயேசு வந்து அப்படி மகா சத்தமாக கூப்பிட்ட அப்புறம் 100க்கு அதிபதி வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அது ஏன்? அப்போ வந்து இயேசு என்ன பண்ணியிருக்காரு? ஒப்பு கொடுக்கறதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்னது?
அர்ப்பணிப்பு, அர்ப்பணிக்கிறது, ஒப்பு கொடுக்கிறதுன்னு சொல்கிறது. இப்போ வந்து அந்த இடத்துல இயேசு வந்து அவரோட ஆத்மா வந்து அர்ப்பணிக்கும் போது அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்குது, இருள் சூழுது. அந்த டைம் வந்து 6லேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் போட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் என்ன போட்டிருப்பாங்கன்னா 3 மணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. இப்போ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு அந்த டைமில் இயேசு வந்து சிலுவையில் அறையும் போது அப்போ வந்து அங்கே வந்து பண்டிகை டைம். அந்த பண்டிகை டைமில் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து பலி கொடுப்பாங்க. பலி கொடுக்கும் போது எத்தனை மணிக்கு பலி கொடுப்பாங்க, 3 மணிக்கு தான் பலி கொடுப்பாங்களாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இயேசு என்ன பண்ணுறாங்க, 3 மணிக்கு வந்து இயேசு என்ன பண்ணுறாரு, அவர் ஜீவனை வந்து பிதாவோட கையில் ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல வந்து அவர் ஜீவனை வந்து விடுறாரு. அந்த இடத்துல வந்து அப்போ இருள் சூழுது, திரைச்சீலை வந்து கிழியுது. அப்புறம் வந்து அங்கே திரைச்சீலைக்கு வந்து அங்கே என்ன வேலை, திரைச்சீலை வந்து அங்கே ஏன் கிழியுது அந்த வந்து நான் கீழே சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மலை வந்து பிளக்குது, அப்புறம் கல்லறை வந்து திறக்கப்படுது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன சொல்கிறாரு, 100க்கு அதிபதி வந்து அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த ஏழாவது வார்த்தையில் ஒப்பு கொடுத்தல், இந்த 7வது வார்த்தையில் ஒரு 7 அர்ப்பணிப்பை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். இயேசு வந்து என்னெல்லாம் அர்ப்பணித்தாரு அப்படின்னு வந்து சொல்ல போகிறேன். முதலாவது தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும் அர்ப்பணிப்பு. எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 31:5. ஹல்லேலூயா. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து சங்கீதத்தில் வந்து தாவீது அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுபடியும் வாசிங்க. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்திய பரனாகிய கர்த்தாவே, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இது வந்து தீர்க்க தரிசனமாக அவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த இடத்துல வந்து இயேசு வந்து அதுக்கு அவர் வந்து அர்ப்பணிக்கிறாரு. அப்போஸ்தலர் எழுதுனது பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரம் 29-30 வாசிக்கலாம். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொள்ளுங்கள். அவர் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உன்னுடைய சந்ததியிலேருந்து யார் வருவா, கிறிஸ்து வருவா. தாவீதோட சந்ததியிலேருந்து தான் கிறிஸ்து வந்து வருவார். அப்போது அந்த இடத்துல அவர் வந்து தீர்க்க தரிசனமாக சொன்னது, இங்கே வந்து கர்த்தர் வந்து அர்ப்பணிக்கிறார், அதுக்கும் அவர் வந்து அதுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அப்புறம் வந்து மத்தேயு 5:17 வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு என்ன சொல்கிறாரு, அவரோட வார்த்தைகளை அந்த நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்ற தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். நிறைவேற்ற வந்தார், அதுக்கும் என்ன பண்ணார், அவர் வந்து அவர் அர்ப்பணித்தார். இது வந்து தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும் அர்ப்பணிப்பு முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து பிதாவோட ஐக்கியமான அர்ப்பணிப்பு. அவர் எப்படி பிதாவோட ஐக்கியமாக இருந்தார், அதுக்கு எப்படி அவர் வந்து ஒப்பு கொடுத்தாரு என்ற வசனம் லூக்கா 2வது அதிகாரம் 49வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்த வயதில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு வந்து அவங்க பேரண்ட்ஸோட என்ன பண்ணியிருப்பாரு, பஸ்கா பண்டிகை வந்து போயிட்டுருக்கு. அப்போ அதை ஆசாரிக்கிறதுக்காக போகும்போது அவர் வந்து அந்த இடத்துல காணாமல் போயிடுவார். அப்போ அவங்க பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, 3 நாள் அவரை தேடுவாங்க. அப்போ வந்து அவர் கிடைக்க மாட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேவாலயத்தாண்ட நின்றுட்டு அவர் என்ன பண்ணுவார், மற்றவங்களுக்கு வந்து அவர் சுவிசேஷம் சொல்லும் போது, இந்த பாலகனுக்கு ஒரு 12 வயசு பையனுக்கு இவ்வளோ ஞானமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், எல்லாருமே வந்து அவங்க வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க அந்த இடத்துல இயேசுவை. அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல பிதாவோட ஐக்கியத்தை வந்து அவர் வந்து அர்ப்பணிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து யோவான் 4 படிங்க. யோவான் 4:11. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, கொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறது, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? 18 வாசிங்க. எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இப்போ வந்து யோவானில் பார்த்தீங்கன்னா 14, 15, 16 இந்த அதிகாரத்துலாம் இயேசு வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அவருக்கு வந்து பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்தை பற்றி இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இப்போ வந்து மன்னிப்புன்ற வசனம் ஆரம்பிக்கும் போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி பிதான்னு அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த 7வது வார்த்தையில் பார்த்தீங்கன்னா பிதா கிட்ட வந்து ஜீவனை வந்து ஒப்பு கொடுக்கிறாரு. இந்த 2 இடத்துலையும் வந்து பிதா, ஆரம்பத்துலேயும் முடிவிலையும் பிதா தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, இயேசு வந்து பிதாவோட அவருக்கு இருக்கிற ஐக்கியத்தின் அர்ப்பணிப்பை வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ ஆரம்பமும் முடிவும் அவருக்கு எப்படி பிதா தான், ஆரம்பத்துலேயும் பிதா தான், முடிவும் அவருக்கு பிதா தான். அதே மாதிரி இயேசு வந்து நம்மக்கிட்ட என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ நம்மளுக்கும் ஆரம்பம் வந்து பிதாவாக தான் இருக்கணும், முடிவும் நம்மளுக்கு பிதாவாக தான் இருக்கணும். அதே மாதிரி 3வது, இந்த வசனங்களில் நிறைய வசனம் இருக்குது, நான் சொல்கிறேன், அது எழுதிக்கோங்க, இப்போ சொன்னால் லேட் ஆகிடும். யோவான் 8:29, பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை என்று இயேசு வந்து சொல்லியிருப்பாரு. அதே யோவானில் 5:19, பிதா காண்பிக்கிறதையே குமாரன் செய்கிறான் என்ற ஒரு வசனம். அதுக்கப்புறம் வந்து யோவான் 4:34, 6:38, இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிதாவின் சித்தத்தையே செய்ய வந்தேன் என்று இயேசு சொல்லியிருப்பாரு. யோவான் 11:41, பிதாவே எனக்கு செவி கொடுத்தீர் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி யோவான் 13:1 பார்த்தீங்கன்னா பிதாவிடம் வந்து இயேசு வந்து போகிறேன் அப்படின்னு வந்து இயேசு வந்து சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து 16:34 எடுத்து வாசிங்க. யோவான் 16:32, இதோ ஹல்லேலூயா, நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு என்ன சொல்லியிருக்காரு, பிதா வந்து என்னுடனே இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல இயேசு வந்து பிதாவோட அவருக்கு இருக்கிற ஐக்கியத்தின் அர்ப்பணிப்பை வந்து காட்டுறாரு. இப்போ வந்து 3வது பாயிண்ட்டு, பிதாவின் ஊழியத்திற்கான அர்ப்பணிப்பு. இயேசு வந்து பிதாக்கு வந்து ஊழியத்தின் அர்ப்பணிப்பில் எப்படி வந்து இருந்தார், எப்படி அவர் வந்து ஒப்பு கொடுத்தாரு அந்த வசனம். யோவான் 17:4, அது வாசிங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. இயேசுக்கு வந்து பிதா வந்து ஒரு தரிசனத்தை வந்து கொடுக்குறாரு. அந்த தரிசனத்தை அவர் வந்து கரெக்டாக முடிக்கிறாரு. அதே மாதிரி அதே அதிகாரத்தில் 5:20 வாசிங்க. பிதா வந்து அவருக்கு வந்து நிறைய பிரமாணங்களை வந்து கற்பிப்பார். அதே தான் வந்து அவர் இங்கே ஊழியத்தில் வந்து செய்வார். அதே மாதிரி யோவான் 5:36 வந்து பிதா நியமித்த பாதையில் தான் அவர் வந்து ஊழியத்தை வந்து நடத்துவார். எடுத்து வாசிங்க. யோவான் 5:36, யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேறும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஊழியத்தில் வந்து பிதாவுக்கு வந்து இயேசு வந்து இதுதான் ஒப்பு கொடுக்கிறாரு. இப்போ வந்து வெற்றி உள்ள அர்ப்பணிப்பு, வெற்றியில் வந்து இயேசு வந்து எப்படி அர்ப்பணிக்கிறாரு அப்படின்ற வார்த்தை. இப்போ லூக்கா 23:46 எடுத்து வாசிங்க. 23:46, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. இயேசு வந்து எப்படி சொன்னார், மகா சத்தமாக சொன்னார். அவர் வந்து சோகமாக சொல்லலை, அழுதுட்டு சொல்லலை, மகா சத்தமாக. அப்போ அது எப்படி இருக்குது, அவர் வெற்றி உள்ள ஒப்பு கொடுக்குறாரு. வெற்றியோடு வந்து அவரோட ஜீவனை வந்து அவர் அந்த இடத்துல ஒப்பு கொடுக்குறாரு. இதே வசனம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிங்க. சமாதான தேவன் தாமே உங்களை சுற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆவி, ஆத்மா, சரீரம், இது 3த்துல வந்து எது ரொம்ப முக்கியமானது? ஆவிதான் மேன்மையானது. இதுக்கான ஒரு வசனம் நீதிமொழிகள் 20:27 வாசிங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தோம். ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆவி எப்படி இருக்கு, கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அப்போ இயேசு வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ஜீவனை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்துருக்காரு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆத்மாவும் ஒரு தீபமாக தான் இருக்குது. அதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு தான் வந்து ஒப்பு கொடுக்கணும். இப்போ வந்து ஆவி வந்து மேன்மையானது, இப்போ அது வந்து பார்த்தாச்சு. இப்போ 5வது மரணத்தை ஜெயிக்கும் அர்ப்பணிப்பு. இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:26.
1 கொரிந்தியர் 15:26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஹல்லேலூயா. கடைசி சத்துரு என்னது? மரணம். மரணத்தை யார் ஜெயித்தது? இயேசு ஜெயித்தாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு வந்து என்ன சொல்கிறாரு? சிங்காசனத்தில் வந்து அவரோட உட்காருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு என்ன பண்ணார்? பிதாவுக்கு வந்து பிதாவின் இடத்துல அவரோட ஜீவனை வந்து ஒப்பு கொடுத்தாரு. இந்த நாளில் நம்மளும் பார்க்கணும், நம்ம வந்து யார்கிட்ட வந்து நம்ம ஜீவனை ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கணும். அப்போது நம்மளுக்கும் வந்து சிங்காசனத்தில் உட்கார பாக்கியம் வந்து கிடைக்கும். அப்போ அடுத்த வாசிங்க மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இயேசு என்ன சொல்கிறாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை வந்து வர வைக்கிறாங்க. அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நம்மளாவும் இருக்கணும். இயேசு வந்து மரணத்தையே ஜெயித்தார். அதனால் வந்து இந்த வசனம். அதுக்கப்புறம் வந்து 6வது வார்த்தை பார்த்தீங்கன்னா புதிய மார்க்கத்துக்கான அர்ப்பணிப்பு. இதில் வந்து இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ இயேசு வந்து அவரோட ஜீவனை விட்டுட்டாரு, இதுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்றது தான் இங்கே. மத்தேயு 27:51 வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக பிரிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. இன்னொரு தடவை வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. அப்போ வந்து என்ன ஆயிருக்கு? புதிய மார்க்கத்துக்கான அர்ப்பணிப்பில் என்ன நடந்திருக்கு? திரை சிலை வந்து கிழிஞ்சிருக்கு. திரை சிலை ஏன் கிழியுது? அது வந்து திரை சிலை வந்து கீழேருந்து மேலே கிழிக்கிறதே கஷ்டம், ஆனால் அது மேலேருந்து கீழே வந்து கிழிஞ்சிருக்கு. இப்போது இந்த திரை சிலை பார்த்தீங்கன்னா ஒரு நூலில் 24 நூலை போட்டு இந்த வந்து திரை சிலை பண்ணியிருப்பாங்க. மொத்தமாக 72 நூல். இதை துவைக்கிறதுக்கே வந்து 300 ஆசாரியர்கள் வந்து தேவைப்படுவாங்க. ஆனால் இயேசு அந்த ஜீவனை ஒப்பு கொடுத்த உடனே அந்த திரை சிலை மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து கிழியுது. இந்த இடத்துல ஏன் கிழியுது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கோ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கோ நடுவில் தான் வந்து அந்த திரையை வந்து போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் ஆசாரியத்தால் வேறு யாராலையும் உள்ளே போக முடியாது. ஆனால் இயேசு வந்து மரித்தார். அதனால அந்த இடத்துல வந்து புதிய மார்க்கம் வந்து உருவாகுது. அப்போ அந்த இடத்துல என்னன்னா மற்றவங்களும் வந்து உள்ளே போகலாம், ஜெபிக்கலாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லேவியர்கள் மட்டும்தான் எல்லாமே பண்ணுவாங்க. சபையில் வந்து வேலை செய்கிறது, ஆராதனை பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் இயேசு வந்து ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்தனால இப்போ நிறைய பேர் இயேசுவால் வந்து அழைக்கப்பட்டு ஊழியம் வந்து செய்கிறாங்க. அதற்காக தான் இந்த திரை சிலை வந்து கிழிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 7வது பார்த்தீங்கன்னா பிதாவின் சுத்தம் செய்ய அர்ப்பணிப்பு. லாஸ்ட்டு முடிக்க போகிறோம். மத்தேயு 20:28. அது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. யோவான் 6:38 வாசிங்க. யோவான் 6:38. ஹல்லேலூயா. இந்த 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா பிதாவினோட சித்தத்தை செய்ய தான் இயேசு வந்து வந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு? அவர் சொல்கிறாரு, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி செய்ய தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. மத்தேயு 20:28 வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து இயேசு எதற்காக வந்திருக்காரா? ஜீவனை கொடுக்க வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. நம்மளை வந்து பாவத்திலிருந்து மீட்டாரு. அவர் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாரு? வந்து அவரோட ஜீவனை பிதாவின் கையில் வந்து ஒப்பு கொடுக்குறாரு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வசனம் எபிரேயர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். ஹல்லேலூயா.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணும். இப்போ இயேசு வந்து இந்த இடத்துல பிதாவோட சித்தத்தை வந்து செய்து முடிக்கிட்டாரு. அதனால அவர் ஜீவனை என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒப்பு கொடுக்குறாரு. அந்த வெற்றியோட அந்த சத்தத்தோட எல்லாமே முடிச்சாதான் நம்மளால அப்படிலாம் சொல்ல முடியும். அதனால இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல வெற்றியோட சொல்கிறாரு, அவரோட ஜீவனை வந்து அந்த இடத்துல வந்து ஒப்பு கொடுக்குறாரு. இந்த நாளில் வந்து நம்மளும் எப்படி இருக்கோம்னு பார்க்கணும். நம்ம இயேசு வந்து நம்மளுக்கு நியமித்திருக்க அந்த ஓட்டத்தை வந்து நம்ம முடிக்கிறோமா, நம்ம வந்து இயேசுவின் இடத்துல நம்ம ஜீவனை இந்த மாதிரி ஒப்பு கொடுக்க முடியுமா அன்றது வந்து இந்த நாளில் வந்து இதோட கருத்தாக நான் சொல்கிறேன். அப்புறம் இயேசு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்காக வந்து செய்தார். பாவத்தை செய்தார், சாபத்தை செய்தார், அனைத்தையும் வந்து செய்து முடித்தார். இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை கொடுக்கறதுக்காக எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. ஆமென்.